வெயிட் ஃபார் ஏஞ்சல்ஸ் எழுதியவர் ஆர்கே நாராயணன். ஆர்கே நாராயணன் ஒருத்தவங்களோட அப்பியரன்ஸை வச்சு எடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. காளிங்கிறவர் கூலி வேலை செய்வார், மூட்டை தூக்குற மாதிரி. குப்பனுங்கிறவர் ரிக்ஷா புள்ள, ரிக்ஷா ஓட்டுறவர். பச்சைங்கிறவர் பெக்கர், கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறவர். இப்போது நம்ம காளி தான் மெயின் கேரக்டராக இருக்கிறாரு. காளி அவர் பார்க்க எப்படி இருப்பார்னா ஒரு ரவுடி மாதிரி இருப்பார். அந்த தோற்றத்தை வச்சு அவர் என்னென்னலாம் சந்திக்கிறாரு பிரச்சனைங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. காளிங்கிறவர் அவர் உண்மையாகவே எப்படிப்பட்டவர்னா ஒரு சாஃப்டான பர்சன். அவர் மற்றவங்களுக்கு கெட்டதுன்னு நினைக்க மாட்டேன். உண்மையாக எவ்வளவு அன்பானவர். இதை மெயின் கேரக்டராக வச்சு இதை எழுதியிருக்கிறாரு. காளி சில்ட்ரன்ஸ் போலவே புத்திசாலியாக இருக்க விரும்புகிறாரு. சில்ட்ரன்ஸ் பண்ணக்கூடிய விஷயத்த அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. என்னென்னா அவங்க ரீட் பண்ணுவாங்க, ரைட் பண்ணுவாங்க. அது காளி ஸ்கூலுக்கு போனது இல்லாதங்காட்டி அவர்களுக்கு அந்த குழந்தைகளை பார்த்தோன்னே நமக்கும் அந்த மாதிரி எழுதணும், படிக்கணும்னு ஆசை வருது. காளியோட வீட்டு ராயபுரத்தில் லொக்கேட் ஆகிருக்கும். காளியோட வீட்டு 3 பேருமே அங்கே தான் தங்கியிருக்காங்க. குழந்தைகளை எழுத படிக்கிறதில்ல, அவங்க எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் ரசித்து பார்க்குறாரு. ஒரு நாள் இவருக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாரு. ஹெவி ஒர்க் பண்ணுறப்போ அவருக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணுறாரு. இன்றைக்கி லேட்டாக தான் எழுந்திரிக்கிறாரு. ஸோ லேட்டாக எழுந்திரிச்சதுக்கப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. இப்போ காளி மட்டும்தான் இருக்கிறாரு. அவர் எந்திரிச்சிட்டு போய் குளிக்கலான்ட்டு வெளியில் உட்காந்து குளிச்சுட்டு இருக்கப்போ ஸ்கூலுக்கு போகிற சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. அப்படி பார்க்குறப்போ அந்த குழந்தைகள்லாம் சந்தோஷமாக போகுது. அவருக்கு அது பார்த்துன்னே ஒரு இனம் புரியாத சந்தோஷமாக இருக்கிறாரு. அப்படி சந்தோஷப்பட்டவர் சில்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்காக அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்படி அவர் ஸ்கூல்கிட்ட போகிறப்போ அவர் வாட்ச்மேன் அவரை உள்ளே விடலை. அதுக்கப்புறமா அவர் வெளியே நின்றுட்டுருக்கிறாரு. அப்படி வெளியே நின்றுட்டுருக்கப்போ குழந்தைகளோட சவுண்டெல்லாம் கேட்குது. அவங்க பாடுறது, அவங்க படிக்கிறது எல்லாமே கேட்குது. அப்படி கேட்குறப்போ அவருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் நம்ம படிக்கலை, ஏன் நம்ம ஸ்கூலுக்கு போகலன்னு அப்படி ஒரு கவலையே இருக்கிறாரு. சரின்ட்டு அவர் ரிட்டர்ன் வந்துடுறாரு. நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்லான்னு நினைக்கிறாரு. அந்த ரெஸ்டாரண்ட் பேர் மன்ஹரட்டா ஹோட்டல். அங்கே போய் அவர் சிக்கன் பிரியாணி சாப்பிட்றாரு. மீதி இருக்கிற காசை அவர் ஒழிச்சு வைக்கிறாரு தலகாணி கடையில். ஏன்னா அவருடைய ஃப்ரெண்டான குப்பன் கடன் கேட்பாருன்னு சொல்லி ஒழிச்சு வச்சுட்டாரு. மறுபடியும் அதே ஹோட்டலுக்கு போகிறாரு. அங்கே போய் 2 காஃபி ஆர்டர் பண்ணி அந்த 2 காஃபியும் காளியே குடிக்கிறாரு. குழந்தைகளோட ஞாபகம் அப்போ தான் வருது. சரின்ட்டு கிட்ஸுக்காக அவர் சாக்லேட் வாங்குறாரு. ஸ்கூல்ஸு விட்டுறாங்க. சில்ட்ரன்ஸ் எல்லாம் வெளியே வராங்க. வெளியே வரப்போ காளி சாக்லேட் கொடுக்குறாங்க. அப்போ எல்லா சில்ட்ரன்ஸுமே ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்றப்போ அங்கே க்ரௌடாக மாறிடுது. அப்படி டிராஃபிக் ஜாம் ஆனதுக்கப்புறமா காளி அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே என்ன டிராஃபிக்குன்னு பார்க்குறப்போ காளி சாக்லேட் கொடுத்துருக்கிறாருல்ல, அதை பார்த்துட்டு அவர் குழந்தை கிட்னாப் பண்ணுறதுக்காக தான் சாக்லேட் கொடுக்குறாங்கன்னு நினச்சிட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே காளியை பிடிச்சி அட்டாக் பண்ணுறாங்க. போலீஸ் ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. அப்படி கால் பண்ணி சொன்னதுக்கப்புறமா அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வராங்க. இப்போ பச்சையை கூப்பன் காளியை பார்க்குறாங்க. காளியை பார்த்தா அவருக்கு ஃபேஸ் ஃபுல்லாமே முடியெல்லாம் ஷேவ் பண்ணிவிட்டு அவருக்கு ஃபேஸ் எல்லாம் கவர் பண்ணி அவருக்கு பேண்டேஜ் போட்டிருக்காங்க. வச்சு இருந்துட்டு நீ இனிமேல் எந்த குழந்தைகள் பக்கமும் போகாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு காளி எந்த குழந்தை பக்கமும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இனிமேல் ஏதாவது குழந்தைகளை பார்த்தாலும் தப்பி தவறி ஓடிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைகளை இன்னசென்ட் ஏஞ்சல்ஸாக நினச்சார். ஆனால் குழந்தைகளால் நடக்கும்னு அவர் எதிர்பார்க்கல. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டில் இந்த சில்ட்ரன்ஸ் இப்படி சஃபரிங் ஆகும்னு அவர் எதிர்பார்த்துக்கவே மாட்டார் அவரோட லைஃப்பில். லுக்கை வச்சு அவருடைய அப்பியரன்ஸை நம்ம எடை போடக்கூடாதுன்னு சொல்கிறாரு.